இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அமைப்புகள்ல அமைவிடம் பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேவா? இதுல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 டு 25 கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுக்கா என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்ததோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது. இப்போ ஜிஎஸ்ஏசோ அந்த எக்ஸாம்ல வந்து 2020ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கடலின் சராசரி ஆழம், ஓகேவா, கடலினுடைய சராசரி ஆழம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவா இருக்கக்கூடியது. இப்போ இது ஒவ்வொரு கடலுக்கும் மாறும். பசிபிக் கடல், ஓகேவா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக், இது மாதிரி இருக்கக்கூடிய கடலுக்கு வந்து மாறும். பட் கடலினுடைய சராசரி ஆழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3800 மீட்டர். சராசரியா இருக்கக்கூடியது வந்து 3800 மீட்டர். அடுத்து பொறுத்துக பாருங்க, புல்வெளி அது காணப்படக்கூடிய பரப்புகள் தான் பார்க்க போறோம். பிரெய்ரி எங்க காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அப்படியே டைரக்டாவே இருக்கும். பாம்பாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா. பாம்பாஸ் புல்வெளிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லும். வெல்டை பொறுத்த வரைக்கும் எங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. ஓகேவா? வெல்ட் அப்படின்ற புல்வெளி இனம் எங்க இருக்கு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில். அதே மாதிரி டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல்வெளிகளை டவுன்ஸ் எங்க சொல்லுவாங்கன்னா ஆஸ்திரேலியா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்ல, என்ன அப்படின்னா இப்போ மலைகள் பார்க்குறோம், கரோஹராம், ஓகேவா, எவரெஸ்ட், இதே மாதிரி வந்து K2 காட்வின் ஆஸ்டன்ட், நங்கா பர்வதம், இது மாதிரி நிறைய மலைகள் பார்க்கணும் இல்லையா. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்குல இருந்து தெற்கு, இப்போ இந்த ரூட்ல என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கரஹரம், ஓகேவா, அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா லடாக் மலைத்தொடர் இருக்கும், அதுக்கப்புறம் பீர்பாஞ்சல், அதுக்கப்புறம் ஜாஸ்கர் மலைத்தொடர். இந்த நாலுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து. இது கரஹராம், அடுத்து லடாக் மலைத்தொடர், பீர்பாஞ்சல், ஜாஸ்கர், இந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வடக்கு தெற்காக. ஓகேவா? அது டி வந்து ஆன்சர். 1, 2, 3, 4. அடுத்து பாருங்க, ஏடிஜிஎஸ் 2021 எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பின்வருவனவற்றை பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2 உடன். ஓகேவா? மலை கணவாய்கள். இப்ப பூம்லா கணவாய்னா நமக்கு தெரியும். பூம்லா கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேஷ். பூம்லா அருணாச்சல் பிரதேஷ். அது வந்து பாத்தீங்கன்னா காட்லாங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். காட்லாங் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். நாதுலா, ஜலபுலா அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கக்கூடியது. நாதுலா, ஜலபுலா எங்க இருக்கு? சிக்கிம். சிப்கிலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். சிப்கிலா வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, சிவாலிக் மலை எங்க அமைந்துள்ளது? ஓகேவா? நம்ம இமயமலையை வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கும். மேற்கு இமயமலை, அதுக்கப்புறம் மத்திய இமயமலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். பொதுவா மேற்கு இமயமலை, அதுக்கப்புறம் கிழக்கு இமயமலை, பொதுவா இமயமலைன்னு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இதுல சிவாலிக் மலை எங்க அமைந்திருக்கு அப்படின்னா வெளிப்புற இமயமலை. ஓகேவா? சிவாலிக் மலை எங்க இருக்கு அப்படின்னா வெளிப்புற இமயமலையில வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, ஓகேவா, பிடிஜிஎஸ் எக்ஸாம் 2021ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கிழக்கு இமயமலை மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமயமலை தொடரை போல அல்லாமல் விரைந்து உயருகிறது. ஓகேவா? ஏ வந்து கரெக்ட். உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்சங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்திருக்கு. ஓகேவா? அப்ப இதுல பாருங்க, ஏ ஆர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியானது, சரியான விளக்கமும் கூட. ஏ வந்து ஆன்சர். அப்ப கிழக்கு இமயமலை தொடரின் உயரம் மேற்கு இமயமலை தொடரை போல இல்லாமல் என்ன பண்ணுது? விரைந்து உயருகிறது. அப்ப விரைந்து உயருகிறது, அது வந்து கரெக்ட். உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேபாளம், ஓகேவா, மற்றும் கஞ்சன்ஜங்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடியது போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது. ஓகேவா?
அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் ஏவினுடைய சரியான விளக்கம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மலை அதோடைய உயரம் அடிப்படையில பொறுத்து சொல்றாங்க. ஓகேவா? இப்ப சிவாலிக் குன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6100 மீட்டர் சராசரியாக இருக்கக்கூடியது. ஓகேவா? சிவாலிக் குன்று. இதுவே இமயமலை அல்லது ஹிமாத்ரி, இமயமலை அல்லது ஹிமாத்ரியை பொறுத்த வரைக்கும் 4578 மீட்டர் உயரமான பகுதி சராசரியா இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு உயர்நிலம். கிழக்கு உயர்நிலம் வந்து 2175 மீட்டர். அதுக்கப்புறம் நீலமலை. நீலமலையை பொறுத்த வரைக்கும் 1220 மீட்டர், ரொம்ப குறைவா இருக்கக்கூடியது. ஓகேவா? இதன் அடிப்படையில தான் நம்ம இதை பொருத்தி பார்க்கணும். அடுத்து பாருங்க, குரூப் 1 2022 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று காரணம். இந்தியாவின் பாலைவன பகுதியை, ஓகேவா, இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்னு பெரிய பாலைவனம், இன்னொன்னு சிறிய பாலைவனம். பொதுவா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தார் பாலைவனம். நமக்கெல்லாம் தெரியும் எந்த பாலைவனம்? தார் பாலைவனம். ஓகேவா? அப்ப அந்த பாலைவனத்தை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு பெரிய பாலைவனம், இன்னொன்னு சிறிய பாலைவனம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, இந்த இரு பாலைவனங்களுக்கு இடையான பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல்முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளது. ஓகேவா? இந்த இரு பாலைவனங்களுக்கு இடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் இருக்கு. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், சரியான விளக்கமும் கூட. பி ஆன்சர். அடுத்து பாருங்க, இமயமலை பகுதியில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை என்ன பண்ணுது? சிக்கலாக்கி இருக்கு. அப்ப இமயமலை பகுதியில் கனிம வளம் ஏன் குறைவா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கி உள்ளது. அதை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சிக்கலாக்கி இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, அஸ்தாமுடி. ஓகேவா? அஸ்தாமுடி என்ற முக்கிய காயல் டேஷ் கடற்கரையில் காணப்படுகிறது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலபார் கடற்கரை. அஸ்தாமுடி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மலபார் கடற்கரையில் இருக்கு. அஸ்தாமுடி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மலபார் கடற்கரையில் இருக்கு. அடுத்து பாருங்க, குரூப் 4 2022 கீழ்கண்டவற்றில் எவை சரியான வாக்கியம்? பாருங்க, ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ராஜஸ்தான் சமவெளி வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தோட வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்ப இதுவும் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பிரம்மபுத்திரா சமவெளியுடைய பெரும்பகுதி மேகாலயாவில் இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? அசாம்குள்ள வர்றது எங்க அப்படின்னா அசாம் பகுதியில வரும். அப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1, 2 வந்து கரெக்ட். ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்குல தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவினுடைய பழமையான மலைத்தொடர். இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்க, CAGS 2022 எக்ஸாம்ல கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள இமயமலை தொடர்பான கூற்றுகள்ல எது சரியானதுன்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஹிமாந்திரி தொடரானது நந்தாதேவி, காமெட், திரிசூல் போன்ற பல பனிமூடிய சிகரங்களை கொண்டுள்ளது. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஹிமாத்திரி தொடரானது பனி உறைவிடம். இப்ப இமயமலை அப்படின்ற இமாலயா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பனி உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இமாலயா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பனி உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, EOG3 இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, இந்தியாவிலே மிக உயரமான சிகரம் எது? K2 காட்வின் ஆஸ்ட். நமக்கு தெரியும். பொதுவா உலகின் மிக உயரமான சிகரம் தான் எவரெஸ்ட். அது நேபாளத்துல இருக்கு. இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்தியாவிலே உயரமான சிகரம் எது அப்படின்னா K2 காட்வின் ஆஸ்டின். அடுத்து பாருங்க, இந்தியாவிலே உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஜோக் நீர்வீழ்ச்சி. ஓகேவா? கரெக்ட்.
சிரம்பூஞ்சி இந்தியாவில ஈரமான பகுதியாகும். தப்பு. இப்போ சிரம்பூஞ்சில அதிக மழை பெஞ்சா கூட அங்க இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு தன்மையுடைய பாறை அந்த நிலப்பரப்பால என்ன பண்ண முடியல அப்படின்னா நீரை உறிஞ்ச முடியல. நம்ம உலகிலே அதிக மழை பெறக்கூடிய பகுதி சிரம்பூஞ்சி, மவுண்ட் சின்ராம் அப்படின்னு பார்ப்போம். இருந்தாலும் அங்க ஈரமான பகுதியான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு பாறை உடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதனால நிறைய நீரை உறிஞ்சிக்க முடியாது. அப்ப அது தவறு. இந்தியாவிலே மிகப்பெரிய பீடபூமி எது அப்படின்னா தக்கான பீடபூமி. ஓகேவா? தீபகற்ப பீடபூமியில இருக்கக்கூடியதுதான் தக்கான பீடபூமி. ஓகே, அடுத்து பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்த சொல்றாங்க. ஓகேவா? டெப்லா கணவாய். டெப்ஸ்லா கணவாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம். லிகபானி கணவாய். லிகபானி கணவாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம். நாதுலா. நாதுலா ஜலபுலான்னு வந்துட்டாலே நமக்கு என்ன? சிக்கிம். நாதுலா ஜலபுலானே சிக்கிம். முலிங்லா கணவாய். முலிங்லா கணவாயை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட். முலிங்லா கணவாய் எங்க? உத்தரகாண்ட். அடுத்து பாருங்க. பின்வரும் மலைகளை அவர்களின் மலைத்தொடர்களுடன் பொறுத்துக. ஓகேவா? கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா அந்த சிகரம் எங்க இருக்கு அப்படின்னா கரோகரா மலைத்தொடர்ல இருக்கு. எங்க இருக்கு? கரோகரா மலைத்தொடர்ல இருக்கு. பட்காயை பொறுத்த வரைக்கும் கரோ காசி மலைத்தொடர்ல பட்காய் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ விந்தியம். விந்தியம் எடுத்துக்கிட்டா ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா? ஆரவல்லி இந்திய மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மகாபலீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும். மகாபலீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையை தேர்ந்தெடு. கணவாய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிட்டி கணவாய். நிட்டி கணவாய் வந்து திபெத்துடன் உத்தரகாண்டை இணைக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சிலா கணவாய். இது கார்கிலுடன் காஷ்மீரை இணைக்கக்கூடியது. பென்சிலா கணவாய் வந்து கார்கிலுடன் காஷ்மீரை இணைக்கக்கூடியது. அடுத்தது புர்சைல் கணவாய். புர்சைல் கணவாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லடாக்குடன் சீனாவை இணைக்கக்கூடியது. ரோக்தாங் கணவாய். ரோக்தாங் கணவாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிட்டியுடன் லாகில இணைக்கக்கூடியது. ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்ல பெருசா இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து கூற்று காரணம். இமயமலை ஒரு இளம் மடிப்பு மலை. கரெக்டா? கரெக்ட். ஆரவல்லி மலைத்தொடர் தான் பழமையான மடிப்பு மலை அப்படின்றத பார்ப்போம். இமயமலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இளம் மடிப்பு மலை. காரணம், இமயமலை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் புவி மேலோட்டு பேரியக்க விசை காரணமாக உருவானது. நம்ம பார்த்தோம் இல்லையா? கோண்டுவானா நிலப்பரப்பு, டெத்திஸ் கடல், இந்த மாதிரி விஷயம். ஓகேவா? இப்ப இந்த பரப்பு வந்து மடிக்கப்பட்டுதான் நமக்கு இமயமலை உருவாயிருக்கு. அங்காரா, கோண்டுவானா. எப்படி? அங்காரா ஒரு நிலப்பகுதி, அங்காரா ஒரு நிலப்பகுதி, கோண்டுவானா ஒரு நிலப்பகுதி. இதுக்கு இடையில இருந்தது டெத்திஸ் கடல். இந்த டெத்திஸ் கடல் வந்து பாத்தீங்கன்னா மடிக்கப்பட்டுதான் நமக்கு இளம் மடிப்பு மலையான இமயமலை உருவாயிருக்கும். இந்தியாவில் பழமையானதுன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான். அப்ப ரெண்டுமே கரெக்ட். அடுத்து ஜூனியர் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பின்வருபவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளை குறைந்த உயரமுள்ள பகுதிகளை பிரிக்கிறது? மத்திய பெரு உந்தம். ஓகேவா? இது மாதிரி விஷயம்லாம் ரொம்ப முக்கியமானது. மத்திய பெரு உந்தம். பின்வருவர்களில் எவை இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதியும் குறைந்த உயரமுள்ள பகுதியும் பிரிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பெரு உந்தம், மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட். ஓகேவா? மத்திய பெரு உந்தம் அப்படின்றது. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றை பொறுத்துக. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஓகேவா? நோக்ராக். நோக்ராக் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி சிம்பிளிஃபால்லாம் நமக்கு ஒடிசா. சிம்பிளா ஒடிசா இருப்போம். சிம்பிளிஃபால்லாம் ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சமார்க்கி. பஞ்சமார்க்கி அப்படின்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் பஞ்சம் கிடையாது. பஞ்சமார்க்கி வறுமை இல்லாதது. டிகாங் டிஃபாங்னா அருணாச்சல பிரதேசம். இந்த மாதிரி சைனா மொழியில வந்துச்சுன்னா டிகாங் டிஃபாங் போன்றதுன்னா அருணாச்சல் பிரதேசம் நம்ம ஈஸியா வந்து இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நோக்ரேக்கை பொறுத்த வரைக்கும் மேகாலயா நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. சிம்பிளிஃபால பொறுத்த வரைக்கும் ஒடிசா இருக்கு. டிகாங் டிகாங் டிஃபாங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடையாது, அருணாச்சல் பிரதேஷ். பஞ்சமார்க்கி வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இது ரெண்டுமே நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாம் 2023.
உதய்பூரின் வடமேற்கு ஆரவல்லி மலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்னன்னு சொல்றாங்கன்னா ஜார்கா மலைகள். உதயபூரின் வடமேற்கு ஆரவல்லி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஜார்கா மலைகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மலைகள்? ஜார்கா மலைகள். அடுத்து பாருங்க, சிஎஸ்எஸ் எக்ஸாம் 2023 இமயமலை பற்றி கூறப்படும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. பெரிய இமயமலை இமாத்திரி அப்படின்னு சொல்றோம். இமாத்திரி எவ்வளவு பெருசு, இமாத்திரி, ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலை குன்றுகளை ஒப்பிடும் போது இப்பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுகிறது. அது தவறானது. அடுத்தது புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான இமயமலை தொடரில் அமைந்துள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நிறைய கோடை வாழிடங்கள் வந்து இருக்கு. அப்போ 1, 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பொறுத்துக்க பார்ப்போம். கரோகிராம் கணவாய். கரோகிராம் கணவாய்னா நம்ம எங்க வந்துடணும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துடணும். ஓகேவா? சுஷிலா. சுஷிலா கணவாய் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க வந்துடணும்? இமாச்சல் பிரதேஷ். சுஷிலா கணவாய். ஓகேவா? அடுத்தது பொமிடிலா. பொமிடிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ். நாதுலா ஜலபுலா வந்து சிக்கிம். ஓகேவா? நாதுலா ஜலபுலா வந்து சிக்கிம். அப்ப பாருங்க, கரோகிராம் கணவாய்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். கரோகிராம் கணவாய்னா இது வரும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜுஷிலா கணவாய்னா இமாச்சல் பிரதேஷ். பொமிடிலானா அருணாச்சல் பிரதேசம். நாதுலா ஜலபுலா அப்படின்னா சிக்கிம். ஓகே, அடுத்து பாருங்க. இயற்கை காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் பாறைகளாகும். இதில் டேஷ் சேர்மங்கள் உள்ளது. என்ன சேர்மங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பனேட், பைகார்பனேட், ஹைட்ராக்சைடு. ஒன்றும் இல்லைங்க, காரம்னா என்ன? OH, நீர்ல OH மைனஸ், அதாவது ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்தா அது காரணம். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, ஹைட்ராக்சைடு இருக்கா? இதை ஒண்ணு வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இருந்தாலும் கார்பனேட், பைகார்பனேட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா NaHCO3 சோடியம் பைகார்பனேட், இது என்ன அப்படின்னா ஒரு காரம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். அடுத்து, இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை இணைகளா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 இணைகளா பேரலரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, லைப்ரரியன் சயின்ஸ் எக்ஸாம்ல ஓகே, இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? இமயமலை பகுதி 1, 2 வந்து சிந்தை கங்கை சமவெளி, 3 வந்து தீபகற்ப பகுதி. பொதுவா மலைத்தொடர்ல இது வந்துடும். மேற்கு தொடர்ச்சி மலர், கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் இமயமலை தொடர், அது மலையில வந்துடும். சிந்து கங்கை வடபெரும் சமவெளியில வரும். தீபகற்ப பகுதியில தான் நம்ம தக்கான பீடபூமி எல்லாமே வரும். ஓகேவா? அப்போ 1, 2, 3 வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியினுடைய உயரம் என்ன? 2695 மீட்டர். ஓகேவா? 2695 மீட்டர். அடுத்து பாருங்க, இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டோம்னா ஆரவல்லி மலைத்தொடர். நம்ம பார்த்தோம்ல, ஆரவல்லி மலைத்தொடர். லடாக்கு, கரோகிராம், ஜாஸ்கர்லாம் என்னது? இமயமலை தொடர். இமயமலை தொடர். அப்ப இது இளமையான மடிப்பு மலைத்தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? தென் பெருங்கடல். இளைய பெருங்கடல் அப்படின்றது எது அப்படின்னா தென் பெருங்கடல். யங்கெஸ்ட் ஓஷன் எதுங்க அப்படின்னு பார்த்தா தென் பெருங்கடல். அடுத்து பாருங்க, ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்திருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில இல்லை. அடுத்து பாருங்க, மகாநதி கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். இது கரெக்ட். ஓகேவா? அடுத்து, கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லுமே நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க, இதுல நமக்கு வங்காள விரிகுடா கடல் பிளஸ் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, அரபிக்கடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு கடற்கரையில வர்றது. பின்வரும்
மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பின்வரும் மலைத்தொடர்ல எது உலகில் பழமையான மலைகளுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். பழமைன்னு வந்துட்டாலே அடிச்சிருங்க, பழமைன்னு வந்துட்டாலே ஆரவல்லி மலைத்தொடரை போட்டுடலாம். அடுத்து பின்வரும் ஒரு மாநிலம் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை பகுதியின் கீழ் வராது. பாருங்க, ஜார்க்கண்ட்ல பெரும்பகுதி, ஜார்க்கண்டோட பெரும்பகுதி தான் சோட்டா நாக்பூர் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒடிசாவில் இருக்கு, பீகார்ல இருக்கு, சத்தீஸ்கர் வந்து வராது. ஓகேவா? சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை பீடபூமி பகுதிகளில் வராத மாநிலம் எது அப்படின்னு கேட்டா சத்தீஸ்கர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க, இமயமலையின் காங்கரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா இமாச்சல். எது? இமாச்சல். இமயமலையின் காங்கரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா இமாச்சல். அடுத்து பொம்மிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ். அருணா பொம்மி, அருணாச்சலம் பொம்மி. ஓகேவா? பொம்மிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து குரூப் 4 எக்ஸாம் 2024. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஓகே பாருங்க, சாஸ்கர், லடாக்கு, கைலாஷ் மற்றும் கரோகிராம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர் டிரான்ஸ் இமயமலையில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா டிரான்ஸ் இமயமலையில் தான் இருக்கு, இது கரெக்ட். சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழைப்பொழிவு பெறுகிறது, இது கரெக்ட். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக உள்ளது, கிடையாது, இது தவறு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1, 2 வந்து பாத்தீங்கன்னா சரி. அடுத்து 2024 குரூப் 2 எக்ஸாமு. கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா மால்நாடு. கர்நாடக பீடபூமியினுடைய வடக்கு நிலப்பரப்பு, கர்நாடக பீடபூமியுடைய வடக்கு நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மால்நாடு அப்படின்னு அழைக்கிறாங்க. குரூப் 1 எக்ஸாம் 2024. இந்தியாவின் புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவின் எந்த மலையில் பழமையான புதை வடிவத்தை கண்டறிந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு கோராமலை. தெற்கு கேராமலைகள். எந்த மலை? தெற்கு கேராமலை. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் இது. ஓகே. ராஜஸ்தான் பாலைவனத்தின் மேல் தள வடிகால் அமைப்புகளில் பெற்றிராத பகுதி எது அப்படின்னா மேற்கு பகுதி. அடுத்து பாருங்க, தார் பாலைவனம் பற்றி பின்வரும் கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத்தில் பரவி உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு அமைந்துள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இது உலகின் 30வது அப்படின்றது தவறானது. ஓகேவா? அடுத்து பாருங்க, வெப்பமண்டல முள் மற்றும் வெப்பமண்டல பாலைவன வகைகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, இவை அரை பாலைவனங்கள் மற்றும் பாலைவனங்களுடன் தொடர்புடையது. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், மத்தெல்லாம் தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க 156. தெப்சா கணவாய் டேஷில் உள்ள குல்லு மற்றும் ஸ்பிட்டி மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல். தெப்சா கணவாய் ஓகேவா எந்த மாவட்டத்துக்கு இடையில் அமைஞ்சிருக்குன்னா குல்லி மற்றும் ஸ்பிட்டி மாவட்டங்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. அது எந்த மாநிலம் அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ். அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட், மால்வா பீடபூமி பற்றி சரியான தேர்வு எது அப்படின்னு கேட்கிறாங்க. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகளில் சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கின்றன. இந்த ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சராசரியா 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது, இது தவறு. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகளில் சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கின்றன. மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. மால்வா பீடபூமி எங்கெங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு, மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட், மண் பத்தி கேட்கிறாங்க. மண் பற்றிய சரியான கூற்று, வட இந்திய சமவெளியில் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்படுகிறது. வட இந்திய சமவெளி கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்கள்ல பரவி இருக்கும்.
அது வட இந்தியாவில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இமயமலை ஆறுகளால தான் வடி வைக்கப்பட்டிருக்கு. கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து. ஓகேவா? கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளது. இரும்பு ஆக்சைடு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா செம்மண்ல இருக்கு. இரும்பு ஆக்சைடு எதுல இருக்கு? செம்மண்ல இருக்கு. அடுத்து பாருங்க, தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. ஓகேவா? அப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 1, 3 கரெக்ட். தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கக்கூடிய திறனுடையது. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுல வந்து இயற்கை அமைப்புகள் வந்து நம்ம பார்த்திருக்கோம்.